சூரியனப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ வாக்காளர் சிறப்பு விழிப்புணர்வு பார்ட் 11 பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் சூரியனப்பம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில், இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில் கல்வி கடன் பார்த்திங்கன்னா, இப்போ படிக்கும்போதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து முதல் தலைமுறை பட்டதாரி யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிப்பாங்க. அவங்க எஜுகேஷன் லோன் போட்டு தான் படிப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க எஜுகேஷன் முடித்த உடனே அவங்களுக்கு பெரிய வேலை கிடைக்காது. சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வேலை கிடைக்காதப்போ அவங்க அந்த கல்வி கடனை வாங்கின கல்வி கடனை அதெல்லாமே வட்டி அதெல்லாமே அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கல்வி கடன் கட்ட முடியாமல் தவிப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்குவாங்க. அதுவே அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும். பெரிய பாரமாக அமைஞ்சிரும். அவங்க அவங்க வந்து அடுத்தது மேரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது வந்துட்டு அது பெரிய சுமையாக அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி கல்வி கடன் படித்த கல்வி கடன் எல்லாமே ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் இந்தியா கூட்டணி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு பசங்க வந்து படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதவங்க ப்ரைவேட் காலேஜில் படித்து அந்த மாதிரி இளைஞர்கள் இருந்தீங்கன்னா கூட அவங்க இந்தியா கூட்டணி ஆதரிங்க. அவங்களுக்கு பிரைட் ஃபியூச்சருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கல்வி கடன் அறவே ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே மக்கள் விழிப்புடன் இருந்து ஆதரிப்பேர் இந்தியா கூட்டணி அவங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது போல அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். சூரியகுமார், சூரியனப்பம்.